යුද හමුදාව වෙතින් 25400ක බට පිරිසක්ද නාවික හමුදාව වෙතින් 688ක බට පිරිසක්ද 25400 இராணுவத்தினரும் 688 கடற்படையினரும் 2226 விமானப்படை வீரர்கள் உள்ளடங்கலாக மொத்தமாக 28317 முப்படையினர் மீட்பு மற்றும் நிவாரணம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் பாதுகாப்பற்ற இடங்களில் இருந்த 21068 பேர் முப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படையினரின் ஹெலிகாப்டர்களும் 13 விமானங்களும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த 1500 பேரை பாதுகாப்பாக மீட்டு அவர்களை இடைத்தங்கல் முகாமுக்கு அனுப்ப இராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்தனர். மதுரட்ட, தொலஸ்பாகை, மீமுறை உள்ளிட்ட பிரதேசங்கள் தவிர்ந்த நுவரெலியா மாவட்டத்தின் ஏனைய பிரதேசங்களில் உள்ள வீதிகள் ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் செல்லும் வகையில் புனரமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பற்ற பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு தேவையான சுகாதார உதவிகளை வழங்குவதற்காக சுகாதார குழுக்களும் இராணுவத்தின் குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்கள் பிரதேச செயலங்களூடாக வான்வழியாகவும் இராணுவத்தினராலும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இந்திய இராணுவத்தின் 79 பேர் கொண்ட வைத்தியர் குழுவும் 80 பேர் கொண்ட மீட்பு குழுவும் 37 பேரை கொண்ட பாலங்களை புனரமைக்கும் குழுக்களும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன. அவர்களால் உடனடியாக புனரமைப்பு செய்யப்படும் வகையிலான 2 பாலங்களும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக 11 வாகனங்களோடு 76 பேர் கொண்ட ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நிவாரண குழுவும் பாகிஸ்தான் இராணுவத்தின் 47 பேர் கொண்ட மீட்பு குழுவும் ஜப்பான் அரசாங்கத்தினால் 31 பேர் கொண்ட அனர்த்த வைத்திய குழுவும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன. பேராதனை பதுளை செங்கலடி வீதி, கம்பளை நாவலப்பிட்டி வீதி, கண்டி ரந்தனிகல வீதி, மாத்தலை லக்கல வீதி, பதுளை பசறை லுணுகலை வீதி மற்றும் முல்லைத்தீவு நாயாறு கொக்கிலாய் வீதிகள் தவிர்ந்த நாட்டில் உள்ள ஏனைய தரத்திலான ஏனைய அனைத்து வீதிகளும் போக்குவரத்துக்காக திறந்து விடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு நாயாறு கொக்கிலாய் வீதியில் உள்ள 2 பாலங்கள் உடைப்பெடுத்துள்ளதோடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இலங்கை இராணுவத்தினரும் குறித்த பாலங்களை புனரமைப்பு செய்யும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர். 3 வாரங்களில் பாலங்களுக்கான பணியை முழுமைப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனர்த்தங்களுக்குள்ளான ரயில் வீதிகள் உள்ளிட்ட ஏனைய வீதிகளை புனரமைப்பு செய்யும் பணியில் இராணுவத்தினரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் ரயில்வே திணைக்களத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். அனர்த்தங்களுக்கு உள்ளானோரை மீட்டல், வீதிகளை புனரமைத்தல், வைத்தியசாலை மற்றும் பாடசாலைகளை சுத்தம் செய்தல், நீர் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வருதல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். அனர்த்தங்களினால் நாடளாவிய ரீதியில் 152 குடிநீர் கட்டமைப்புகள் செயலிழந்திருந்ததோடு அதில் 120 கட்டமைப்புகள் இராணுவத்தினரின் பங்களிப்போடும் நீர் வழங்கல் திணைக்கள அதிகாரிகளின் பங்களிப்போடும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ජාතික ජල සම්පාදන හා ජල ප්‍රවාහන මණ්ඩලය